வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நான் போட்டியிடுறேன். என் பேர் பேரறிவாணன். இன்றைக்கி தேர்தல் அலுவலர் முன்னிலையில் இன்றைக்கி வேட்புமனு சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. இந்த பணியில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வேட்புமனுவில் ஒரு 2-3 திருத்தங்கள் இருந்துச்சு, தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக நோட்டரி நம்ம வாங்கும்போது யார் நோட்டரி மனு போடுறாங்களோ, வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல இருக்கணும். அவங்க இருந்து தான் வாங்கிட்டு வரணும். ஆனால் செந்தில் பாலாஜி 4ஆம் தேதி அங்கே நோட்டரின்னு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 4ஆம் தேதி இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறார். 4ஆம் தேதி கரூரில் நோட்டரி போட்டிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கரூரில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் 4ஆம் தேதி கோயம்புத்தூரில் இருந்த செந்தில் பாலாஜி எப்படி அங்கே போயிருப்பார்? அப்போது நம்ம அது ஒரு காரணமாக நம்ம முன்வைக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய தவறு. இது ஒரு சுயேட்சை வேட்பாளர் யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா உடனடியாக நிராகரிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன எழுத்து மிஸ்டேக் ஆச்சுன்னா உடனே அதை நிராகரிக்கக்கூடிய இந்த தேர்தல் அலுவலர், இந்த தேர்தல் ஆணையம், ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு பெரிய தவறு செஞ்சுருக்கிறாரு. நிராகரிக்காமல் அவங்க கண்டும் காணாமல் கடந்து போகிறாங்க. எங்களுடைய குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கும் போது அதை காதில் கூட அவங்க வாங்கிக்கல. அதே மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, அதிமுகவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. காது கொடுத்து கூட அவங்க வாங்கிக்கல. வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. இதே வேற ஒருத்தர் பண்ணி தான் உடனடியாக நிராகரிக்கப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் எங்கே வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஆனால் இந்த கோயம்புத்தூரில் கொஞ்சம் விசித்திரமாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடுறாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த தெற்கு தொகுதியில் கரூரை சேர்ந்த 18 பேர் இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க. சுயேட்சையாக நிற்கிறாங்க 18 பேர். நீங்கள் நினைக்கலாம், அவங்க சுயேட்சையாக தானே நிற்கிறாங்க, அவங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த 18 பேரும் செந்தில் பாலாஜியால் களமிறக்கப்பட்ட நபர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்ல, அவங்களே சொல்கிறாங்க. விஜயன் கந்தசாமி இவன் அஃபிடவிட்டு பாருங்கள். அவர் யார்? அதே மாதிரி பாருங்கள், ராஜபாண்டியன் கரூர், இவர் யார்? முன்னாடி நடந்து வர்றாரு பாருங்கள், இவர் தான். அதே போல் பாபுன்றவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. எல்லாம் சுயேட்சை. யார் இந்த பாபு? இவர் தான். இவங்கெல்லாம் சுயேட்சை. இந்த மாதிரி 18 பேரும் திமுகவை சேர்ந்தவங்க இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. இதை நாங்கள் தேர்தல் அலுவலர்கிட்ட சொல்கிறோம். இது திட்டமிட்டு திமுகவை சேர்ந்தவங்களே இந்த தொகுதியில் களமிறக்கிறாங்க. சுயேட்சைன்ற பேரில் ஒரு பூத்தில் ஒரு சுயேட்சை ஒரு ஆளை, இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, ஒரு பூத்தில் ஒரு சுயேட்சை ஒருத்தரை இல்லை 2 பேரை பூத் ஏஜெண்ட்டாக உட்கார வைக்கலாம். ஆனால் 18 பேரை சுயேட்சையாக இங்கே இறக்கியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. அப்போ ஒரு பூத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? யார் இருப்பா? கரூர்லேருந்து மொத்த பேர்த்து இங்கே இறக்கி இங்கே செந்தில் பாலாஜி வேலை செஞ்சுக்கிருக்காரு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிருக்காரு. இதை நாங்கள் சொல்கிறோம். இப்படி பதட்டமான சூழலை உருவாக்குறாரு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம ஆதாரத்தோடு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். உடனே தேர்தல் அலுவலர் காதில் கூட வாங்கிக்கல. அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அப்போது எதுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பு நம்ம தெரிவிக்கிறோம், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவுக்கு வராமல் எடுத்த உடனே செந்தில் பாலாஜி அப்படின்னு போட்ட உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது வாசிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அப்படின்னு உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு போடுறாங்க. இது நம்ம அங்கே பேசிக்க இருக்கும்போது இந்த சுயேட்சையாக போட்டிடுறேன்னு சொல்லி வந்தவங்க, அதாவது கரூர்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டுறாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் இங்கே சொல்லிக்கிருக்கிற? நீ ஏன் இங்கே சொல்கிற? இது நீ அங்கே சொல்லு, இங்கே நீ பேசக்கூடாது, வாய் மூடிட்டுரு. இந்த மாதிரி மிரட்டல் தோணியில் அவங்க பேசிக்கிருக்கிறாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாகவே இந்தளவு கரூர்லேருந்து வந்த இந்த திமுக அடியாட்கள் இந்தளவு அட்டுழியம் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தேர்தல் நேரத்தில் என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சிந்திச்சு பாருங்கள். அப்போ நம்ம ஒரு கோரிக்கைக்கு விரும்புகிறோம். ஒன்று, இந்த 16 வேட்பாளர்களையும், இந்த 18 சுயேட்சை வேட்பாளர்கள், இந்த திமுகவுடைய வேட்பாளர்கள் 18 வேட்பாளர்களையும் உடனடியாக தகுதி நீக்கம் பண்ணணும். அவங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படணும். அப்படி இல்லாட்டி செந்தில் பாலாஜியோடைய வேட்புமனு நிராகரிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி வலுவாக முன்வைக்குது. அதுக்கு அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க? காதுலேயே வாங்கலை. அவங்க நீ என்னமோ சொல்லு, அவங்க கேட்டிருக்கிறாங்க. நம்ம கொடுக்க போகிறோம். ஆனாலுமே அவங்களுடைய போக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீ ஒரு பக்கம் பேசு, நாங்கள் ஒரு பக்கம் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஒரு வரி தான். ஆனால் சுயேட்சை வேட்பாளர்கள் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒருத்தர், அதே மாதிரி பாலாஜின்ற சுயேட்சை வேட்பாளர், இவங்கெல்லாம் போட்டிடுறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு சின்ன திருத்தம், ஒரு சின்ன பிழை இருக்குன்னு சொல்லி உடனே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு போடுறாங்க. ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சர் அவ்வளோ பெரிய பிழையை செஞ்சுருக்கிறாரு. ஒரு நோட்டரி வாங்குகிற இடத்துல தான் இவர் தான் போய் நோட்டரி வாங்கணும்.
இவர் தான் வந்து பக்கத்தில் நின்று கையெழுத்து போட்டு வரணும். அப்படி இருக்கும்போது இவர் அந்த 4ஆம் தேதி இங்கே இருக்கிறார், கோயம்புத்தூரில் இருக்கிறார். அதுக்கான எவிடன்ஸ் என்ன வச்சுருக்கீங்க? அவருடைய பரப்புரை திட்டங்களே இருக்குது பாருங்கள், அவரே போட்டிருக்கிறாரு. எந்தெந்த பகுதியில் பரப்புரை செஞ்சாருன்றதை அவரே போட்டிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அவர் அங்கே இருந்திருக்க முடியும்? அப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் முறைகேடு பண்ணுற இந்த செந்தில் பாலாஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே முறைகேடு பண்ணுறாருன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.